வெல்கம் டு கல்வி ஐஏஎஸ் அகாடமி. நம்ம டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமில் பிவைக்யூ கொஷின்ஸ் எல்லாமே ஒரு கிளான்ஸ் பார்த்துட்ருக்கோம். அப்படி பார்க்கையில் யூனிட் 8 ஏரியாவில் திருக்குறள் அப்படிங்கிற பகுதி ரொம்பவே முக்கியமான பகுதி. இதில் இருந்து ரீசன்ட் டைம்ஸில் என்னென்ன பிவைக்யூ கொஷின்ஸ் கேட்டாங்கங்கிறத பார்க்கலாம். பாருங்கள், ஃபஸ்ட் கொஷின் பாருங்கள். அப்படியே உங்களுக்கு ப்ரீவியஸ் இயர் கொஷினுடைய காப்பியை தான் டேரெக்டாகவே கொடுத்துருக்குறோம். உங்களுக்கும் பார்க்க நல்லா புரியும். பாருங்கள், தமிழில் ரீட் பண்ணலாம். பலகுடை நீழலும் தங்குடை கீழ் காண்பர், இரவார் இறப்பார்க்கு ஒன்று ஈவர் அப்படிங்கக்கூடிய இந்த பொருள்களுக்கு பொருத்தமான வரி எதுன்னு கேட்டிருக்கிறாங்க. பாருங்கள், பலகுடை நீழலும் தங்குடை கீழ் காண்பர், இரவார் இறப்பார்க்கு ஒன்று ஈவார் அப்படிங்கக்கூடிய இந்த வரிகள். இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்க அப்படின்னா, இது உழவர்களுடைய பெருமையை பற்றி சொல்லக்கூடியது. ஆனால் நீங்கள் பண்ணுற தப்பு என்னவாக இருக்கும் அப்படின்னா, பலகுடை நிழலும். அப்போ பலகுடைன்னு வந்துச்சுனாலே அரசராக இருப்பாரோன்னு நினச்சி போட்டுருவீங்க. அரசர் தப்பு, உழவர் தான் இதற்கு சரியான பதில். சரியா? அடுத்து பாருங்கள். கவரும் கலகமும் கையும் தருக்கி இவரறியார் இல்லாகியார் இக்குறள் யாருக்கு அறிவுரை கூறுகிறதுன்னு கேட்டிருக்காங்க. இது வேந்தர்களுக்கு அறிவுரை கூறக்கூடிய ஒரு குறள். அடுத்து பாருங்கள். சிறிய காரியங்களிலேயே முயன்று வெற்றி பெறுவதை விட பெரிய காரியங்களிலேயே முயன்று தோல்வி அடைவது சிறப்பு அப்படின்னு சொல்லக்கூடிய குறள் எதுன்னு பாருங்கள். காண முயலெய்த அம்பினில் யானை பிழைத்த வேல் ஏந்தல் இனிது அப்படின்னு சொல்லக்கூடியதான் இந்த குறள். சிறிய முயற்சி பெரிய காரியம் அப்படிங்கிறதெல்லாம் யூஸ் பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் ஒன் பார்க்கலாம். வேந்தற்கு ஒளியாவது என்று திருக்குறள் எதனை கூறுகிறதுன்னு கேட்குறாங்க. வேந்தருக்கு ஒளியாவது, இந்த மூணுமே ஆன்சர் தான். வேந்தருக்கு ஒளியாக திருக்குறள் இருக்கணும், அலி இருக்கணும், செங்கோல் குடியோம்பல் இருக்கணும். சரியா? இந்த மூணையும் பாருங்கள். நெக்ஸ்ட் ஒன், கீழ்காண்பவற்றுள் எது மெய்யுணர்தலுக்கான செயல்பாடு இல்லைன்னு கேட்டிருக்காங்க. பொருள் அல்லவற்றை பொருள்னு சொல்லி உணர்றது தான் மெய்யுணர்தலுக்கான செயல்பாடு இல்லை. சரியா? பார்த்து வச்சுக்கோங்க. நீங்கள் வாசிக்கும் போது ரொம்ப கவனமாக வாசிங்க. ஒருவேளை உங்களுக்கு தெரியலனா இங்கிலீஷில் கூட இருக்குது பாருங்கள், கேனாட் அப்படின்ற மாதிரியான வார்த்தைகள் யூஸ் பண்ணியிருப்பாங்க. இதை வச்சு கூட நீங்கள் புரிஞ்சுக்கலாம். 2 வார்த்தைகள்லையுமே, தமிழ்லையும் இருக்கும் இங்கிலீஷ்லேயும் இருக்கும், 2 லாங்குவேஜ்லேயுமே இருக்குது. வடநூலரின் தத்துவ ஞானம் அப்படிங்கிற கருத்தை முன்னிறுத்தும் திருக்குறளின் அதிகாரம் எதுன்னு கேட்குறாங்க. மெய் உணர்தல். சரியா? முதல்ல நம்ம புரிஞ்சுக்கிறணும், உணரணும். அதான் தத்துவ ஞானம். அடுத்து பாருங்கள். வெண்மை எனப்படுவது யாதென வள்ளுவர் கூறுகிறார். தாம் அறிவொளி படைத்தவர்கள் என்று நினைக்கும் செருக்க தான் என்ன சொல்கிறாங்கன்னா வெண்மைன்னு சொல்லி சொல்கிறாங்க. இதெல்லாம் இப்போ இந்த ரீசன்ட் எக்ஸாம்ஸில் கேட்ட கொஷின்ஸ் இது. உடம்பை ஆடையால் மறைப்பது போல குற்றங்களை மறைத்தல், இது வெண்மை கிடையாது. கண்டதை காட்சி கொண்டதை கொள்கை கிடையாது. மறைநூல்கள் கூறும் அறிவுரையை ஏற்காதிருத்தல், இதுவும் கிடையாது. ஆனால் மோஸ்ட்லி நீங்கள் டிஏ சூஸ் பண்ண வாய்ப்பு இருக்குது, அது கிடையாது. தாம் அறிவொளி படைத்தவர்கள் என்று நினைக்கக்கூடிய செருக்க தான் வெண்மை அப்படின்னு சொல்லி வள்ளுவர் சொல்கிறாங்க. அடுத்த குறள் பாருங்கள். அடுத்த கொஷின் குறள் பேஸ்டு கொஷின் இது. மேற்காணும் திருக்குறளில் இடம்பெறும் இம்மூன்று என்னும் சொல் குறிப்பிடுபவை எவை அப்படின்னு கேட்டிருக்காங்க. பாருங்கள், இம்மூன்றுனா என்னென்ன? தூங்காமை, கல்வி, துணிவு, இந்த மூன்றும் நீங்கா நிலநாள் பகவர்க்கு அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்குது. தூங்காமை, கல்வி, துணிவு, இந்த மூணும் தான். ஆனால் நிறைய பேர் அறம்பொருள் இன்பம்ங்கிறத போடுறதுக்கான சான்சஸும் இருக்குது. தூங்காமை, கல்வி, துணிவு, இந்த மூன்றையும் பார்த்து வச்சுக்கோங்க. அடுத்த கொஷின் பாருங்கள். பலகற்றும் அறிவிலாதார் என வள்ளுவர் யாரை குறிப்பிடுறாருன்னு கேட்குறாங்க. உலகத்தோடு ஒத்து நடக்காதவரை தான் படித்தும் அறிவில்லை அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு வள்ளுவர். அடுத்து பாருங்கள். நெக்ஸ்ட் கொஷின். டேஸ் நான்கும் உடையனவாம் வேந்தற்கு ஒளி என்ற வள்ளுவர் எதனை வேந்தனுக்கு கூறுகிறார்னு கேட்குறாங்க. ஒரு 4 விஷயம் என்னென்னு பாருங்கள். கொடை, கருணை, நீதி, தளர்ந்த குடிகளை காத்தல், இந்த 4ஐயும் தான் வள்ளுவர் என்ன சொல்கிறாரு, வேந்தனுக்கு வேணும்னு சொல்லி சொல்லியிருக்கிறாரு. கொடை கருணையாக இருக்கணும், நீதி கரெக்டாக இருக்கணும், நீதி தவறாமல் இருக்கணும், தளர்ந்த குடிகளை காப்பாற்றணும். சரியா? பார்த்து வச்சுக்கோங்க. அடுத்த கொஷின் பாருங்கள். வஞ்ச மனத்தான் படிச்சொழுக்கம் பூதங்கள் 5ம் அகந்தே நகும் என்று வலியுறுத்தக்கூடியது எதுன்னு கேட்குறாங்க. பாருங்கள், வஞ்ச மனத்தான் படியுற்றும் பூதங்கள். பார்த்தீங்களா? போலி ஒழுக்கம்னு அர்த்தம். இதுக்கான பதில் போலி ஒழுக்கம். நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள்.
துன்பத்தை எவ்வாறு வெல்ல வேண்டும் என்று வள்ளுவர் குறிப்பிடுகிறார் பாருங்க. துன்பத்திற்கு துன்பம் கொடுத்து வெல்லணுமா? ஓகே. துன்பத்தை எவ்வாறு வெல்லணும்? துன்பத்திற்கு துன்பம் கொடுத்து வெல்லணும். நம்மகிட்ட ஒரு கொஷின் கேட்குறாங்க தெரியலனே, அதுக்கு முன்னாடி இந்த கொஷினை படித்து நம்ம பதிலை சொல்லி டிஎன்பிஎஸ்சியில் கிராக் பண்ணணும். துன்பத்திற்கே துன்பத்தை கொடுக்கணும் நம்ம. அதனால தான் பிவைக்யூ ஃபுல்லாக நம்ம ரிவைஸ் பண்ணி பார்க்குறோம். நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள். டாஸ் இரண்டும் தயங்கா வியனுலகம் வானம் வழங்காது எனின் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. டாஸ் இரண்டும்னா இங்கே என்ன பாருங்கள். தானமும் தவமும் தான் 2. ஓகே. தானம் தவம் இந்த 2ஐயும் பார்த்து வச்சுக்கோங்க. திருக்குறளை பொருளோட படிச்சிருந்தீங்கன்னா ஈஸி. ஸ்கூல் புக்கில் இருக்கக்கூடிய திருக்குறளை படிச்சிருந்தீங்கனாலே போதுமானது. நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள். அறம்போலும் கூர்மையரேனும் மரம்போல்வர் மரம் போன்றவர்கள் அப்படின்னு சொல்லி வள்ளுவர் யாரை குறிப்பிடுறாங்கன்னு கேட்குறாங்க பாருங்க. மரம் என்று சொல்லப்படுற ஆட்கள் மக்கள் பண்பு இல்லாதவர்கள். சரியா? அவங்கள தான் சொல்கிறாரு. நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள். பயில்தரும் பண்புடையாளர் தொடர்பு எதை போன்றது என்று திருவள்ளுவர் கூறுகிறார். நபில்தரும் நூல் நயம் போன்றது. அப்படியே திருக்குறள் இது. நெக்ஸ்ட் பாருங்க. மகமுறை நோக்கி முகனமர்ந்து ஆனா விருப்பின் தானின் ரூற்று இப்பெரும்பானாற்றுப்படை பாடலில் எப்பண்பு வெளிப்படுகிறது அப்படின்னு கேட்குறாங்க. விருந்தோம்பல் பண்பு வெளிப்படுகிறது. மகமுறை நோக்கி முகனமர்ந்து இதிலேயே நமக்கு தெரிஞ்சிடும். இது விருந்தோம்பல்னு சொல்லி தெரிஞ்சிடும். பெரும்பானாற்றுப்படை. அடுத்த குறள் பாருங்க. சமய நடுநிலை பண்பு கொண்டது திருக்குறள் என்பார் இக்கூற்றுக்கு காரணம் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. சமய நடுநிலை பண்பு அப்படின்னு சொல்லி சொல்கிறதுனால ரீசன் என்ன பாருங்கள். நம்பர் 1. எல்லா சமயத்தவரும் இது எம் நூல் என்று சிறப்பித்து கூறுவதால். கரெக்டு தானே? எல்லாருமே என்ன சொல்லலாம், இது நம்ம நூல்னு சொல்லிக்கலாம். கடவுள் உண்டு என்பவர் மட்டும் இல்லாமல் கடவுள் இல்லைன்னு சொல்கிறவங்களும் இதை ஏற்றுக்குப்பாங்க. ஜாதி இனம் சமயம் வகுப்பு எல்லாத்துக்குமே அப்பாற்பட்டது திருக்குறள். மனித இனத்திற்கு பொதுவான ஒழுக்கமும் அறிவும் அறிவுறுத்தப்படுது. சரியா? ஸோ ஆக மொத்தம் ஆன்சர் என்ன? அனைத்தும் சரி. நோ நெகட்டிவிட்டி இந்த கொஷினில். அடுத்து பாருங்கள். மன்னரை சேர்ந்தொழுகுதல் குறிப்பறிதல் அவையறிதல் ஆகிய அதிகாரங்களில் வள்ளுவர் எதை உணர்த்துறாரு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இதில் பார்த்தீங்கன்னா அமைச்சரின் நடத்தையை பற்றி சொல்கிறாங்க. அமைச்சரின் நடத்தை நம்பர் 1. அடுத்து பாருங்கள். அமைச்சர் மன்னனுக்கு ஆலோசனை வழங்குவது நம்பர் 2. அடுத்து உளவியல் கருத்துக்கள் நிறைந்தது. சரியா? இதில் மன்னன் பிற மன்னர்களோடு நடந்து கொள்ள வேண்டிய முறையை பற்றி சொல்லலை. இது வேற முறை. சரியா? பாருங்கள். மன்னரை சேர்ந்தொழுகணும், குறிப்பறிதல், அவையறிதல் இந்த 3 அதிகாரங்களையும் சொல்லக்கூடியது. அமைச்சருடைய நடத்தை எப்படி இருக்கணுங்கிறத சொல்கிறாங்க. அமைச்சர் மன்னர் கூட சேர்ந்து இருக்க வேண்டிய ஒரு ஆள் இவர். அடுத்து குறிப்பறிதல்னா என்னது? அமைச்சர் மன்னனுக்கு ஆலோசனை வழங்கணும், அதான் குறிப்பறிதல். அவையறிதல்னா என்னது? உளவியல் கருத்துக்கள் நிறைந்த ஒரு வார்த்தை இது. அவையில் இருக்கக்கூடிய ஆட்கள் என்ன பேசுவாங்க, அவங்களுடைய மனநிலை என்னங்கிறத புரிஞ்சு அரசன் நடந்துக்கிறணும் அப்படிங்கிறதான் இதில் சொல்லியிருப்பாங்க. அடுத்து பாருங்க. மக்களை போல்வர் கையவர் அவர் என்ன ஒப்பார் இல்லை யாங்கண்டதில் அப்படின்னு சொல்லக்கூடியதில் கையவருங்கிறவங்க யாருன்னு பாருங்கள். கையவருங்கிறவங்க பொறுப்பில்லாதவங்களையும் சொல்லலாம், விருப்பம் போல் நடப்பவர்களையும் சொல்லலாம், நெறியற்று வாழ்பவர்களையும் சொல்லலாம். சரியா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். துறவிகளுக்கு இகழ்ச்சி வராமல் இருக்க அவர்கள் என்ன ஒழுக்கம் மேற்கொள்ள வேண்டும் சொல்லி வள்ளுவர் கூறுறாருன்னு கேட்குறாங்க. ஸோ துறவிகளுக்கு இகழ்ச்சி வரக்கூடாதுன்னு அவங்க என்ன பண்ணணும்? கல்லாமை அப்படிங்கக்கூடிய ஒழுக்கத்தை மேற்கொள்ளணும். கல்லாமை. அடுத்த கொஸ்டின் பாருங்கள். யாருடைய செல்வத்தை வள்ளுவர் நீர் நிறைந்த ஊருணியோடு ஒப்பிடுகிறார்? பேரறிவாளனின் செல்வம். குரூப் 1 கொஸ்டின் இதெல்லாம். உடுக்கை இழந்தவன் கை போல என்பதற்கு வள்ளுவர் எதனை ஒப்பிடுகிறார்? உடுக்கை இழந்தவன் கை போல ஆங்கே இடுக்கண் களைவதாம் நட்பு. சரியா? அப்போ நட்புன்ற அதிகாரம் இங்கே வந்துடுது. நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள். சமய நடுநிலை பண்பு கொண்ட திருக்குறள் என்பார் இக்கூற்றிற்கு காரணம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. காரணம் என்ன? திருக்குறளில் எல்லா சமயத்தவரும் இது எம்மூல்னு சொல்லுவாங்க. இப்போ நம்ம பார்த்தோம் இல்லையா, அதே ஏரியா தான் திரும்ப ரிப்பீட் ஆகிருக்கு இந்த கொஷின். சரி பார்த்தீங்களா? ஸோ அதனால தான் இந்த ரிப்பீட்டட் ஏரியா இந்த எக்ஸாம்லேயும் கேட்கலாங்கிறதுக்காக தான் இந்த கொஷின் நம்ம டிஸ்கஸ் பண்ணிகிட்ருக்கோம். இதை ஸ்கிப் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள். உலக பொதுமுறைன்னு ஏன் சொல்கிறோம் பாருங்கள். அனைத்து நாட்டினருக்கும் அனைத்து சமயத்தவருக்கும் அனைத்து காலத்திற்கும் பொருந்தக்கூடியது. இதுதான் ஆன்சர். நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள். உலகில் உள்ள எல்லா உயிர்களையும் மதித்து போற்றுதல் வள்ளுவத்தின் உயிர் நாடியாகும் என்ற கருத்திற்கு முக்கியத்துவம் பெறுவதற்கான காரணம் என்னன்னு கேட்குறாங்க. பிற உயிர்கள் படக்கூடிய துன்பத்தை தம் துன்பமாக கருதி நீக்க வலியுறுத்தணும். துன்பம் என்று தான் அறிந்ததை மற்றவர்களுக்கு செய்யாமல் இருக்கணும்.
அடுத்ததாக பார்த்தீங்கன்னா சிறிய தீமை தானே அப்படின்னு சொல்லி நினச்சி யாரும் யாருக்கு தீமை செய்யக்கூடாது. மேற்கண்ட அனைத்துமே சரியான விடை தான். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். தண்ணீர்மை குன்றும் தடிந்து எழினி தான் நல்காதாகிவிடின் என்ற குறளில் எது குன்றும் என்று வள்ளுவர் குறிப்பிடுகிறார். எது குன்றுமா? தன் நீர்மைன்னு வருது பார்த்தீங்களா, கண்டிப்பாக கடல். அப்போ நெடுங்கடல். ஓகே, எழினினாலே கடல் தான், அது வேறு விஷயம். எழினின்னு வந்துச்சுனாலே இந்த சொல் கடல் கூட சம்மந்தப்பட்ட ஒரு வார்த்தை. அடுத்து பாருங்கள், இவ்விரண்டும், இதுவும் இப்போ நடந்த குரூப் 1 கொஷினுடைய ரெப்ளிகேஷன் தான். எண்ணும் எழுத்தும் அப்படின்னு சொல்கிறது தான் நம்ம கண்ணென்ப வாழுமுயிர்க்குன்னு சொல்கிறோம். எண்ணும் எழுத்தும். நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள். ஊழையும் உப்பக்கம் காண்பர் யார் அப்படின்னு கேட்குறாங்க. விடாமுயற்சி உடையோரை தான். ஊழையின் உப்பக்கம் காண்பர் உழைவின்றி தாளாதுணற்றுபவர் அப்படின்னு சொல்லி வள்ளுவர் சொல்லுவார். அடுத்த குறள் பார்க்கலாம். ஒரு தூதுவனின் குணங்களாக திருவள்ளுவர் எதை சொல்கிறாருன்னு பாருங்கள். பியூரிட்டி, அதாவது தூய்மை, துணைமை, துணிவு, இந்த மூணுமே தூதுவனுடைய குணமாக இருக்கணும்னு சொல்லி சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள். ஞாலம் கருதி கைகூடும் மேற்கண்ட திருக்குறளின்படி ஒருவர் உலகம் முழுவதையும் கைப்பற்ற கருதினால் அவர் எந்த இரண்டையும் அறிந்து செயல்பட வேண்டும்னு கேட்குறாங்க. இதில் பாருங்கள், செல்வமும் வீரமும் இருக்கணும், காலமும் இடமும் இருக்கணும். இது ரெண்டில் எது சரியான ஆப்ஷன்? இதுதான் இங்கே கேட்டிருக்க கொஷின். ஸோ ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா 2 மட்டும்தான். காலமும் இடமும், இது மட்டும்தான் ஆன்சர். செல்வமும் வீரமும் இருக்கணுங்கிறதுக்கான அவசியம் கிடையாது. சரியா? அடுத்த கொஷின் பாருங்கள். நொய்யால் எரி நிதப்பேம் என்றற்றால் கௌவையால் காமம் நுதுப்பேம் எனல். இதில் நுதுப்பேம் அப்படிங்கிறதுக்கான பொருள் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. நுதுப்பேம் அப்படின்னா அவித்தல் அப்படின்னு அர்த்தம். இந்த மாதிரி ஒரு சில கேள்விகளை பார்த்து நீங்கள் எதுவும் பயப்படாதீங்க. இந்த மாதிரி கேள்விகள் வரத்தான் செய்யும். பதில் தெரியாத கேள்விகளையும் நீங்கள் ஏதாவது ஒரு ஆப்ஷன் யூஸ் பண்ணியோ இல்லை ஃப்ளூக்லையோ நீங்கள் போடலாம். ஸோ இதோட இந்த செஷன் முடியுது. தேங்க்யூ அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.